இயேசுவுக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவின் பிரியமானவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறில் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த நாள் இயேசு நமக்காக ஒரு இல்லிடம் தயார் செய்திருக்கிறார் என்ற ஒரு அழுத்தமான ஒரு வார்த்தையை நாம் படிக்கிறோம். நான் உங்களுக்காக தந்தையிடத்தில் சென்று ஒரு இடம் தயார் செய்ய போகிறேன் என்றால், அவர் தந்தையிடத்தில் சென்று நமக்காக ஆவியானவரை அனுப்புவார் என்ற ஆழமான ஒரு சிந்தனையும் உள்வாங்க வேண்டும். இன்றைய நற்செய்தியில் அவர் சொல்லுகிறார், கலங்க வேண்டாம், கலங்காதீர்கள், என் பெயரால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள். இந்த 2 செய்தியும் படித்த பொழுது என்னை தொற்ற ஒன்று மிகவும் ஆழமாக சிந்திக்க அழைத்தது முதல் வாசகம். இந்த முதல் வாசகத்திலே சீடர்கள் தங்களுக்குள் முணுமுணுக்கின்றார்கள். அங்கே 3 விதமான காரியங்களை பார்க்க வேண்டும். முணுமுணுப்பு ஒரு மனிதனுக்கு எப்போது வருகிறது? தன்னிடம் தனக்குள் ஏற்படுகின்ற குறைகளை, அந்த குறையை சொல்வதற்கு சரியான ஆட்கள் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் தங்களுக்குள் முணுமுணுத்து பிரச்சனைக்கு உள்ளாகின்றார்கள். இன்றைய சீடர்களிடத்தில் 3 விதமான பிரச்சனைகள். ஒன்று மொழியின் அடிப்படையில், மற்றொன்று இனத்தின் அடிப்படையில், மற்றொன்று உயர்ந்தவர்கள் என்ற ஒரு அடிப்படையில். இங்கே இவற்றையெல்லாம் கடந்து இவர்கள் இறைவனுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த உலகத்து காரியங்களை குறித்து தாங்கள் கவலை கொள்வதில் இல்லை என்றதை ஒரு ஆணித்தரமாக சொல்லுகிறது. ஆகவே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, இறை வேண்டலில் நிலைத்து நின்று நல் தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். அதில் ஒரு வார்த்தை வருகிறது, அவர்கள் இறை வேண்டலில் நிலைத்து நின்றார்கள். எங்கே நாம் எதை குறித்து காரியங்களில் நாம் நிலைத்து நிற்கின்றோமோ, இனி நம்முடைய வாழ்வு சிறப்பானதை அமைகிறது. ஆம், இச்சீடர்கள் எல்லோரையும் சமமாக கருதி தங்கள் இறை வேண்டலில் நிலைத்திருந்தார்கள் என்ற வார்த்தை தான் இவர்களை கலங்காமல் இருக்க கை கொடுத்தது. இவர்கள் தந்தை தங்களுக்கென தயார் செய்திருக்கின்ற இல்லத்திற்கு செல்ல கை கொடுத்தது. நாங்கள் அல்ல, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம்தான் எங்களுக்கு முக்கியம் என சொல்ல கை கொடுத்தது. ஆகவே என் பிரியமானவர்களே, உயிர்த்த இயேசு நமக்கு ஆணித்தரமாய் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், கலங்காதீர்கள், திகையாதீர்கள். ஆண்டவர் நமக்கென ஒரு சிறப்பான இல்லிடத்தை வைத்திருக்கிறார். அதற்கு ஒரு வழி உண்டு. அவரே உண்மை, அவரே வழி, அவரே வாழ்வு. அவரை நாடுவோம், நாம் வாழ்வோம், வெளியில் செல்வோம், அவரை அடைவோம். வாழ்வுதான் சிறந்தது. அந்த வாழ்வுதான் நம்மை அழைத்துச் செல்கிறது. ஆமென்.